அழகே அழகு சீரியல் எபிசோட்ல நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, மதி ரொம்பவே பாவங்க. மதிய வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்றாங்க, கொடுமை பண்றாங்க, வீட்டு வேலைகள் எல்லாம் செய்ய வைக்கிறாங்க. அதுலயும் என்னென்ன மாதிரியான கொடுமைகள் மதிக்கு கொடுக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயமும் நாளைக்கு கவர் ஆகுது. அதே போல மதிக்கு சந்தோஷம் கொடுக்குற மாதிரி ஒரு சில விஷயங்களும் நடக்குது. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட அடுத்த எபிசோட் இருக்குது. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ மறக்காம ஒருக்கா லைக் பண்ணிடுங்க. தொடர்ச்சியாக வீடியோ பார்க்கலாம் நேர்களே. நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, பைக் பயணத்துல வந்து மதியும் சுரேஷும் போயிட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ வந்து மதி வந்து சுரேஷ் கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அந்த மன்னிப்பு வந்து ஒரு முழுமையான மன்னிப்பாகத்தான் இருந்துச்சு. ஏன்னா தான் பண்ணது தப்பு வேணும்னு தள்ளிவிடலை அப்படின்றத வந்து அவங்க அதில் உணர்ந்து மன்னிப்பு கேட்டாங்க. இதை வந்து கேட்டது வந்து சுரேஷுக்கு ரொம்பவே ஒரு வித்தியாசமான இதா இருந்துச்சு. அது அது என்ன அப்படின்னு சொன்ன மாதிரி, "உனக்கு மன்னிப்பெல்லாம் கேட்க தெரியுமா?" அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதாவது ஒருவேளை தன்னில பிழை இருந்தா இந்த பொண்ணு வந்து மன்னிப்பு கேட்குது. பிழை இல்ல அப்படின்னு சொன்னா, மன்னிப்பு கேட்கல அப்படின்றது வந்து சுரேஷுக்கு வந்து ரொம்பவே புரியுது. அதாவது தன்னோட வீட்ல தன்னோட அப்பா, அம்மா பண்ணது தப்பு அப்படின்றது வந்து புரியுது. இருந்தாலும் ஏற்கனவே நிறைய வெஞ்சஸ் வச்சிருக்கிறதால, அவரோட ஈகோ வந்து அத 100% ஏற்றுக்கொள்ள விடுவதில்ல. அதுக்கப்புறமா வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, மதியோட மாமனாரும், மாமியாரும் வந்து ஏற்கனவே பேசி திட்டம் போட்டபடிக்கு, மதி வீட்டுக்கு வந்தோன்னே அவளுக்கு வந்து எக்கச்சக்க வேலைய குடுக்குறாங்க. அ அதேபோல மலரோட அணுகுமுறையிலயும் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதாவது வீட்ல இருக்கிற அந்த பெரியவங்கள்ன்ற அந்த 2 வயசான சாத்தாங்க இருக்காங்க இல்லையா? அவங்க 2 பேரோட அட்வைஸையும் கேட்டு, மலர் வந்து ரொம்பவே தப்பான முடிவுகள எடுக்குறாங்க. அதாவது மதிக்கு ரொம்பவே டார்ச்சர் பண்ண தொடங்குறாங்க. அதுவும் தான் வழக்கமா செய்துட்டு இருந்த வேலைகள கூட மதி தலையில கட்டிடுறாங்க. "நீ தான் இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் இனி நான் பண்ண மாட்டேன். காலையில சீக்கிரமே எழுந்து நீ இதெல்லாம் பண்ணிடு. நான் மட்டும் ஏன் பண்ணணும்?" அப்படின்னு சொல்லி அவங்க நேரா மூஞ்சிக்கு நேரயே மதிக்கிட்ட சொல்லிடுறாங்க. இது மதிக்கு ரொம்ப அப்செட்டா இருக்கு. ஏன்னா மதி வந்து வேலைக்கும் போகணும். எனக்கு வேலைக்கும் போகணும். அதனால டைம் இல்ல அப்படின்னு சொல்ல, அப்ப நான் மட்டும் படிச்சிருக்கேன், இவ்வளோலாம் படிச்சிருக்கேன். நான் வேலைக்கு போகாம வீட்ல இருந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நீ வேலைக்கு போறதுக்காக நான் இருந்து உனக்காக எல்லாம் கஷ்டப்பட முடியாது. என்னால இவ்வளோதான் பண்ண முடியும். வேணா நானும் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இத கேட்டதும் வந்து பாக்கியராஜோட அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, "நீங்க 2 பேருமே வேலைக்கு போக தேவையில்ல. அப்படின்னா வீட்ல இருங்க" அப்படின்னு சொல்லி செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. அப்படி இருக்கு, "அதெல்லாம் முடியாது. நான் வேலைக்கு போவேன்" அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. இருந்தாலும் வந்து அந்த ஒரு டென்ஷனான ஒரு சிச்சுவேஷன் தான் அதில இருக்குது. மதி என்ன முடிவு எடுக்கிறன்னே தெரியாம இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட மாமியார் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, "சரி, சரி மதி, மலர் வந்து இப்போ சமையல் வேலைய பார்க்கட்டும். உனக்கு சரியா சமையல் பண்ண வராது. அதுக்கப்புறம் நீ சாம்பாரையும், இட்லியும் வச்சுட்டு சட்னி இல்லன்னு கேட்டா, எங்களையெல்லாம் பட்னி போட்டுருவ. உன்னைய நம்பி அதெல்லாம் விட முடியாது. அவ சமையக்கட்ட பார்க்கட்டும். நீ போயிட்டு கக்கூச கிளீன் பண்ணு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ மதி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இது என்னடா இது? மதிக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஹை லெவல் ட்விஸ்ட் ஒண்ணு வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு டாய்லெட் கிளீன் பண்ற ஒரு லிக்விடுக்கான ஒரு விளம்பரத்த அந்த இடத்துல கொண்டு வராங்க. இவங்க தான் அந்த விளம்பரத்த நேக்கா கொண்டு வருவாங்க இல்லையா? இப்ப சீரியல்ல. அதாவது இந்த காஃபிக்கு ஒரு விளம்பரம் கொண்டு வந்தாங்க இந்த சீரியல்ல. அ அதேபோல சிறகடிக்க ஆசை சீரியல்ல கூட பார்த்தீங்கன்னு சொன்னா, Flipkartக்கு ஒரு விளம்பரத்த கொண்டு வந்தாங்க. அதே மாரி இப்போ வந்து ஒரு கக்கூஸ் கழுவுற ஒரு லிக்விடுக்கு வந்து விளம்பரம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்காக வேண்டி மதிய வந்து அந்த கக்கூஸ கழுவ விட்டுர்றாங்க. அது பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்பவே கண்றாவியா பப்ளிக் கக்கூஸ் போல இருக்குது. ஆனா மதி தான் ரொம்ப படிச்சவங்க, அறிவுள்ளவங்களாச்சே. ஸோ அறிவுள்ளவங்களுடைய தெரிவு அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன லிக்விட் அப்படின்னு சொல்லி நான் சொல்லல. நீங்களே சீரியல்ல பார்த்துருங்க. ஸோ அந்த லிக்விட எடுத்துட்டு, அது வந்து சிம்பிளா அத ஊத்திடுறாங்க. ஊத்திட்டு தண்ணீய ஊத்திடுறாங்க. அது அப்படியே பளிச்சுன்னு வருது. அது முழுக்க முழுக்க ஏஐல பண்ண வீடியோ அப்படின்றது வந்து தெரியுது. இருந்தாலும் அறிவுள்ளவர்களின் தெரிவு அப்படின்னு சொல்லி அந்த டாய்லெட் கிளீன் பண்ற அந்த லிக்விடுக்கு வந்து அவங்க ஒரு விளம்பரத்தையும் கொடுத்துடுறாங்க. தாங்க படிச்சவங்க, தான் வந்து ஒரு கல்லூரியில ப்ரொஃபஸரா இருக்கிறேன் அப்படின்றத அதில அவங்க காட்டுறாங்களாம். அப்படின்ற மாதிரி நமக்கே தெரியாம ஒரு அட்வர்டைஸ்மென்ட்ட வந்து அதுக்குள்ள வந்து வச்சுடுறாங்க. அதுவும் செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. பட் மதிய பார்க்க ரொம்பவே பாவமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இன்னும் சில முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, சுரேஷ் வந்து ரொம்பவே மௌனமா இருந்தாரு. என்ன அப்படின்னு சொன்னா, தன்னோட மனைவிக்கு வந்து வீட்ல அவ்வளோ அடக்குமுறைகள் நடந்து கொண்டிருக்கும் போதும் வந்து சுரேஷ் மௌனமா இருந்தாலும், இருந்தாலும் சுரேஷுக்கு வந்து ஒரு குத்த உணர்ச்சி ஒண்ணு இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, இவ வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய பொண்ணு தான். பட் வேணும்னு தான் எந்த ஒரு பிழையும் விடாம இருக்கும்போது மன்னிப்பு கேட்க மாட்டா.
தன்னோட வீட்டுக்காரங்க தான் வேணும்னே இவள வந்து கோணம் பண்ணிட்டாங்க அப்படின்றது வந்து புரியுது. ஏன்னா ஏற்கனவே வரும்போது அந்த பைக்ல வரும்போது மன்னிப்பு கேட்ட விஷயமும் இருக்குது. இதை விட ஸ்பெஷலான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் நடந்திருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னா பைக்ல வரும்போது நடந்த ஒரு சம்பவம். அதை வந்து சுரேஷ் வந்து நினைச்சு பார்க்குறாரு. அப்பதான் தெரியுது, அதாவது ஃப்ளாஷ்பேக்கில் அதை நினைச்சு பார்க்குறது. அப்பதான் தெரியுது, "ஓ, இப்படியெல்லாம் சம்பவம் நடந்திருக்கா" அப்படின்னு சொல்லி. அதுதாங்க என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க வந்துட்டு இருக்கும்போது மழை வந்துருச்சு. மழை வந்ததும் இவங்க வந்து ஒரு ஓரமா ஒதுங்கிட்டாங்க. ஒதுங்கி இருக்கும்போது சாரலாக அந்த மழை அடிக்குது. அந்த மழையில வந்து இவங்க வந்து ஒரு லவர்ஸ் மாதிரி அதில இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கூரையால வழியிற தண்ணி, ஒரு கடையுடைய கூரையால வழியிற தண்ணிய வந்து இவங்க வந்து அதில தட்டி குழந்தை புள்ள மாரி விளையாடிட்டு இருக்கிறாங்க. அத வந்து சுரேஷ் வந்து ரசிச்சுட்டு இருக்காரு. ஸோ இந்த பொண்ணுக்கு இப்படியெல்லாம் ஒரு ஃபீலிங் வருமா? இவ வந்து ஒரு கியூட்டாலாம் ரியாக்ட் பண்றாளே! அப்படின்ற மாரி. இவ்வளோ காலம் வந்து ஒரு கோவமா, ஒரு எதிரியா பார்த்துட்டு இருந்த சுரேஷ் வந்து மதிய வந்து லவ்வோட பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, "வா, அ டீ ஏதாச்சும் குடிப்போமா? அல்லது உனக்கு காஃபி ஏதாச்சும் வேணுமா? அல்லது வேற ஏதாச்சும் வேணுமா? உனக்கு என்ன பிடிச்சிருக்கு?" அப்படின்னு சொல்லி சுரேஷ் வந்து கேட்குறாரு. அப்போ வந்து மதி சொல்றாங்க, "எனக்கு இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு. அப்படியே காரப்பொடியும் சாப்பிடணும் போல இருக்குது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அத பார்த்ததுமே வந்து வாட் அ காம்பினேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் ஒண்ணு குடுத்துட்டு, சரி, சரி, ஓகே வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. ஸோ ஒரு 2 பேருமே வந்து ஒரு குடைய பிடிச்சிட்டு போறாங்க. போயிட்டு இருக்கும்போது, ஒரு பேக்ரவுண்ட்ல வந்து பாட்டெல்லாம் போடுறாங்க. அந்த பாட்டு என்ன அப்படின்னு சொல்லி இதில காட்ட முடியாது. ஏன்னா காப்பிரைட் அடிச்சுருவாங்க. ஸோ அப்படியே வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா வந்து அந்த ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி அத காட்டிட்டு இருக்காங்க இல்லையா? அப்படி இருக்கின்ற போது தான் பார்த்தீங்கன்னு சொன்னா, அது ஒரு கனவு அப்படின்றது வந்து தெரிய வருது. ஃப்ளாஷ்பேக்குன்னு போடும்போதே அது கனவுன்றது நமக்கு புரியல. பட் அது கனவுன்னு தெரிய வருது. இருந்தாலும் அந்த கனவுல இருந்து சுரேஷுக்கு ஒரு லவ் ஒண்ணு வருது. ச்சே! ஒருவேளை நம்ம நடந்துக்கிறதால தான் இவ இப்படி இருக்காளா? அப்படின்ற மாரி யோசிக்கிறாரு. வெளிய வந்து சரி போய் பார்ப்போம், என்ன பண்றா? அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா, அதாவது ரொம்பவே லவ்வோட அவரு வந்து மதிக்கிட்ட போறாரு. அங்க போய் பார்த்தா மதி ரொம்பவே நாறி போய் இருக்கிறாங்க. அதாவது வீட்ட வீட்ட வந்து இந்த கிச்சன்ல வந்து அவங்க தவண்டு தவண்டு மாப் பண்ணிட்டு இருக்கிறாங்க வெறும் கையால. அந்த அளவுக்கு அவங்கள வந்து கொடுமை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ இவருக்கு வந்து ரொம்பவே ஒரு கவலையா இருக்கு. அதே நேரத்தில அப்பதான் புரியுது என்ன அப்படின்னு சொன்னா, தன்னோட பொண்டாட்டி கஷ்டப்படுறப்போ தான் தெரியுதோ, இவ்வளோ காலம் வந்து அண்ணியும் இப்படித்தான் தனியே இருந்து கஷ்டப்பட்டாங்க இல்லையா? அப்போலாம் எனக்கு புரியலையே. நான் இதெல்லாம் எதிர்த்து கதைச்சிருக்கேனா? நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். என் குடும்பம் சரியில்ல அப்படின்னுலாம் அவருக்கு வந்து புரியுது. இருந்தாலும் அந்த ஈகோ வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அத வந்து வெளிப்படுத்த விடுகிறது இல்ல. ஸோ இப்படியா தான் அந்த எபிசோட் போயிட்டு இருக்குது. இத விட முக்கியமான சில விஷயங்கள் நடக்குது என்ன அப்படின்னு சொன்னா, மதியோட மனப்போராட்டத்த வந்து அதிகமா காட்டுனாங்க. ஏன்னா, மலர் வந்து அப்படி மாறுனத வந்து மதியால ஏத்துக்கவே முடியல. கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல. அதேபோல தங்கராஜ் வீட்ல வச்சு திருவள்ளுவரின் மனைவியான வாசுகி போல அடக்க ஒடுக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தினதும் வந்து மதிய குழப்பத்துல ஆழ்த்துது. ஸோ என்னத்துக்கு எடுத்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடிய ஒரு தைரியமான பொண்ணா இருக்கிற மதி வந்து இந்த அழுத்தத்தை எல்லாம் எப்படி நான் சமாளிக்கிறது? என் சுயமரியாதையை எப்படி காப்பாத்த போறது? அல்லது நானும் சுயமரியாதை இல்லாம இந்த கேவலம் மலர் போல இருக்க போறேனா? அப்படின்ற மாதிரியாக அவங்களோட மைண்ட் எல்லாம் போயிட்டு இருக்குது. ஸோ இப்படியே அந்த எபிசோட வந்து ரொம்ப நாளைக்கு இழுக்க போறாங்க அப்படின்றது மட்டும் தெரியுது. நம்ம எல்லாம் ரொம்பவே எதிர்பார்த்தோம். மறுபடியும் மலர் என்ட்ரிய குடுப்பா, குடுத்ததுக்கு அப்புறமா வேற லெவல்ல சம்பவங்கள் செய்வாங்க அப்படின்லாம் எதிர்பார்த்தோம். பட் அது எதுவுமே நடக்கல. அப்படியே உல்டாவா மதி வந்து பொட்டி பாம்பா மாறிட்டாங்க. இதுதான் அங்க இருக்கிற சிச்சுவேஷனா இருக்குது. இருந்தாலும் இதுலேருந்து ஒண்ணு மட்டும் புரியுது என்ன அப்படின்னு சொன்னா, கொஞ்ச நாள்ல வந்து மலர் வீட்ல ஒரு போர்க்கொடிய தூக்க போறாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, தானும் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு போர்க்கொடி தூக்க போறாங்கன்றது மட்டும் வெளிப்படையா தெரியுது. இத வச்சு வேற லெவல்ல சம்பவங்கள் நடக்க போகுது. இந்த எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட்ல தெரிவிங்க. தொடர்ச்சியான சீரியல் அப்டேட்ஸ உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சிருங்க.